என்னவென்று சொன்னால், தூய்மையான முறையிலே முழு செய்து கொண்டு பள்ளியிலே 2 ரக்காத்கள் சுன்னத்து தொழுவாரே என்று சொன்னால் அவருக்கு ஒரு உம்ரா செய்யக்கூடிய நன்மை கிடைக்கும் என்ற செய்தியை சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அப்படியான ஒரு சிறப்புமிக்க ஒரு பள்ளி வாயிலுக்கு தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற நேரத்தில் நாங்கள் சென்று தொழுது விட்டு வருமாறு மிக தாழ்மையிடம் கட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இப்ப இந்த பள்ளியிலே போய் தொழுகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு உம்ரா செய்யக்கூடிய நன்மை கிடைக்கும் என்ற செய்தியை சொன்னார்கள். இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், இது உம்ராவாக ஏற்றுக்கொள்ளப்படுமான சொன்னால் கிடையாது. ஒரு உம்ரா செய்வோம் என்று சொன்னால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இங்கே கிடைக்குமே தவிர, இந்த பள்ளியில் தொழுவோம் என்று சொன்னால் அது உம்ராவாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அது அவ்வாறு கிடையாது. இது ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இப்ப உம்ராவுக்கு சென்று உம்ரா செய்கின்ற பொழுது நாங்கள் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருப்போம். அதாவது தவாப் செய்கின்ற போது லட்சம் மக்களுக்கு மத்தியில் நாங்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டத்தோடு நாங்கள் தவாப் செய்திருப்போம். அது மட்டுமல்ல, சபா மர்வாக்களிலே நாங்கள் சை செய்கின்ற போது அவ்வளவு சிரமப்பட்டு தான் நாங்கள் சை செய்திருப்போம். இப்படி சிரமப்பட்டு செய்கின்ற அந்த நன்மையை 2 ரக்காத்கள் சாதாரண நிலையில் தொழுகின்ற போது கிடைக்கும் என்று சொன்னால் அது எப்படி என்று யோசிக்கலாம். கொஞ்சம் எல்லாரும் வந்து இடது பக்கம் ஒரு பள்ளி வாயில் வருது பார்த்துக் கொள்ளுங்க. இந்த இது பச்சை உப்பாவந்த மாதிரி ஒரு சிறிய பள்ளி வாயில் தெரிவிக்கக்கூடிய பள்ளி வாயில். இந்த பள்ளி வாயில் தான் மஸ்ஜிது பிலால். இப்ப இந்த இடது பக்கத்துல பார்த்துக் கொள்ளலாம். நீங்க முன்னளவு இது மஸ்ஜிது பிலால். பிலால் அலி அவர்களுடைய வீடு மதீனா மாநகரத்திலே இந்த இடத்திலே இருந்தது. அந்த வீடு இருந்த இடத்தை அடையாளப்படுத்தி கண்ணியப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி அந்த இடத்திலே ஒரு பள்ளி வாயில் கட்டப்பட்டு அதுதான் மஸ்ஜிது குபா.